வணக்கம் உறவுகளே. வணக்கம் உறவுகளே. நான் டிஜே சேனல்லேருந்து பேசுகிறேன். டிஜே சேனல்லேருந்து ஜமுனா பேசுகிறேன். எங்கள் வீட்டுக்காரவங்க கீரை வாங்கிட்டு வந்தாங்க. அரைக்கீரை வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் 4 பேர், 2 பசங்க, எங்கள் ஹஸ்பண்டு 4 பேர். நாங்கள் எங்கள் சின்ன பையன் ஜிம்முக்கு போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க. அதனால் இப்பயே நம்ம கீரையை செஞ்சு வச்சிடலாம். கீரை செஞ்சு வச்சுட்டோம்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ செஞ்சிட்டு இருக்கிறேங்க. அதெல்லாம் நறுக்கி கட் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் செஞ்சிட்டு இருக்கேன். கீரையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கீரையில் இந்த புல்லு இல்லாமல் எல்லாம் ரெடி பண்ணி பார்த்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தான் காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செஞ்சிட்டோம்னா அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ஆஃபீஸ் போவாங்க, செய்கிறவங்க செய்வாங்க. அதனால் செய்கிறவங்க எங்கள் வீட்டுக்காரங்க கீரை வாங்கிட்டு வந்தாங்கன்னா 2 கட்டு 3 கட்டு 4 கட்டுன்னு வாங்கிட்டு வந்து போட்டுருவாங்க. மணத்தக்காளி கீரையும் அப்புறம் சிறுகீரையும் வயிற்றுக்கு வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, இந்த சிசரிங் பண்ணவங்க இவங்கெல்லாம் கீரை தாங்க சாப்பிட்ணும். அடிக்கடி கீரை எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோதுக்கு நல்லது. இந்த சிக்கனு, மட்டனு அது மாதிரி சாப்பிட்றதோட கீரை நிறைய சேர்த்துக்கணும். கீரை இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லதுங்க. அது எவ்வளோதுக்கு எவ்வளோ கீரை சேர்த்துக்கிறோமோ அவ்வளோதுக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. பச்சையாக எந்தெந்த காய்கறி இருக்குதோ எல்லாம் சாப்பிடும். எல்லாம் டாக்டர்கிட்ட போய் காசை கொடுக்கறத காய், கறி, பழம் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. அவங்கள்ட்ட போய் 4000 3000ன்னு காசை கொடுக்கறதோட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் காய், கொஞ்சம் பழம், கொஞ்சம் கீரை அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. உடம்புக்கு எவ்வளவு சத்தாக சேர்த்துக்கணுமோ அவ்வளோ சத்தாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரவங்க சொல்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் அதே மாதிரியே நான் செய்யுங்க. எவ்வளோ காசு செலவு பண்ணுறோம். அதனால பார்க்குறப்பெல்லாம் கீரை வாங்கிட்டு செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன், நல்லதுக்கு. கீரை எவ்வளோ டாக்டர்கிட்ட உடனே எதுவாக இருந்தாலும் உடனே டாக்டர்கிட்ட போகாதீங்க. எதாக இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். சத்து இல்லைங்கிறாங்களா, நல்லா நட்ஸு வாங்கிட்டு சாப்பிடுங்க. உடம்ப பாருங்கள். நம்ம எங்கே போனாலும் உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம 4 பேர்கிட்ட நிமிர்ந்து பேச முடியும். உடம்பு நல்லா இல்லைன்னா நம்ம யாருக்கிட்டையும் பேசவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. நம்மளோட கூட பிறந்தவங்களோ அவங்கள மாதிரி இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையேன்னா நம்ம நினைக்க முடியாது. எவ்வளோ கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம யாருக்கிட்டையுமே முகம் கொடுத்து பேச முடியும், நல்லபடியாக இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ண முடியும், எல்லாம் செய்ய முடியும். நம்ம உடம்புக்கு மிஞ்சி தான் அடுத்தது எல்லாமே. அதனால் உடம்புக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வாங்கி இயற்கையாக டெய்லி சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது. சத்தாக சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்டாலும் சரி, உடம்புக்கு சத்தாக சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது. அந்த நோய் நொடி வராது. இப்போ இருக்கிற கெமிக்கல் போடுறதுல நோய் நொடி வரதான் செய்யுது. அந்த நோய் நொடி வர்றதுக்கு எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் இந்த நோயை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் நீங்கள் கீரை சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க. ஆனால் எது சாப்பிட்டாலும் சத்தாக சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. எது நல்லது மனசில் படுதோ, உங்கள் மனசில் எது நல்லதுன்னு படுதோ அது நீங்கள் சாப்பிடுங்க. அப்புறங்க கீரை செஞ்சு வைக்கிறேன். காலையில் சீக்கிரம் அவங்கவுங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். நான் ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதனால் செய்கிறேங்க. இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தான் காலையில் செய்ய முடியும். அதனால் செய்கிறேங்க. செஞ்சுட்டு ஆளுக்கு
நைட்டே செஞ்சு வச்சா தான் காலையில் செய்ய முடியும். அதனால செஞ்சுட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, இது முட்டை முட்டை கிட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த